என்னது கேட்குது? ஸ்கிப் வெர்ஷன். ஓகே. ஸோ ஓகே ரைட். டே 3 நமக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ரைட். டே 3ல ஷிட் டே 3ல நிறைய ஆக்சுவலி டே 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா அந்த மாடல் பார்த்தீங்களா நீங்கள்? ஹலோ. எஸ் சார் பார்த்தோம். டே 3ல உள்ள என்ன மாடல் எல்லாம் இருக்கு சொல்லுங்க ஒருக்கா. டே 3 மாடியூல். ஸோ டே 3 மாடியூல் வந்து ஓகே நானே சொல்றேன். டே 3 மாடியூல். ஓகே. டே 3 மாடியூல்ல நமக்கு என்ன இருக்குன்னா ஆர்டர் பிளாக், லிக்விடிட்டி ஜோன், எஃபிஜி, வாட் இஸ் ஆர்டர் பிளாக், ஹவு டு ஃபைண்ட் ஹை லிக்விடிட்டி. ஸோ எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த நேம்ஸ் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு இதை ரொம்ப எடுக்க போகிறதில்ல. மெயினாக வந்து நமக்கு தேவையான இன்னைக்கான டாபிக் ஒரே ஒரு டாபிக் தான், லிக்விடிட்டி. ஸோ வாட் இஸ் லிக்விடிட்டி, இதை மட்டும் தான் நம்ம ஓகே ஓகே ரைட். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்கும்போது லிக்விடிட்டி மார்க்கெட்டில் ரொம்ப மெயினான டாபிக் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி தான் நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஃபியூல் மாதிரி. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே லிக்விடிட்டினா நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ லிக்விடிட்டினா என்னது, யாரா ஷேர் பண்ணலாம் நீங்கள். ஸோ மார்க்கெட்டில் லிக்விடிட்டினா எக்ஸாக்டா என்னது? எனி ஒன்? நம்மள்ட்ட இருக்கிற காசு கம்மியானதுதான் லிக்விடிட்டி. யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. ஹலோ. இல்ல ப்ரோ, நம்மள்ட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து கம்மியாட்டே இருக்கிறது தான் லிக்விடிட்டி. கிளியர், உங்க வாய்ஸ் கிளீனா கேட்கல, ஒரு கூட சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நம்மள்ட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து கம்மியாயிட்டே வரதான் லிக்விடிட்டின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அப்படி கிடையாது. கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ. அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து எக்ஸாக்ட்டா வந்து பையிங் செல்லிங் அதுதான் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ சொல்லுவாங்க. பை அண்ட் செல்லிங் வந்து லிக்விடிட்டின்னு சொல்ல முடியாது. ஓகே 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 ரைட். நிறைய பேர் பை அண்ட் செல் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகுறது, அது வந்து ஓகே லிக்விட். பட் அதை எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அது கரெக்ட். அது ஒரு ஆர்டர் வந்து க்ளோஸ், அந்த மேட்ச் ஆகி ஃபில் ஆகி முடிகிறது. ஓகே நான் எக்ஸாக்டா கரெக்டா சொல்றேன். வாட் இஸ் லிக்விடிட்டி? ஸோ லிக்விடிட்டினா என்னன்னா மார்க்கெட்ல வந்து பை அண்ட் செல் ஆர்டர்ஸ் ஓட க்ரௌட் இருக்குல்ல, பை அண்ட் செல்லோட ஆர்டர் இருக்குல்ல. நீங்க வந்து ட்ரேடிங்ல பார்க்கும்போது அந்த நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய நம்பர்ல இருக்கும். நிறைய ஒரு இப்போ பிட்காயின் வந்து 100K இருக்கு, 96, 102 அப்படி இப்படின்னு நிறைய ஆர்டர்ல கொஞ்சம் நிறைய வேல்யூஸ் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஆமா சார். அதுதான் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட்ல வந்து பை அண்ட் செல் ஆர்டரோட, அதாவது இப்போ வந்து மார்க்கெட்ல இப்போ நான் வந்து இப்போ பை பண்றதுக்கு பை பண்ண போறான். பை பண்ணா யாராவது செல் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து செல் பண்ணும்போது யாராவது பை பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த ரெடியா இருக்கிற ஆர்டர்ஸ் தான் லிக்விடிட்டி. எக்ஸாக்டா இதுதான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? மார்க்கெட்ல நான் இப்போ வந்து பை பண்ண போறேன்னா எனக்கு வந்து செல் பண்றதுக்கு யாராவது இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஓகேவா? அது மாதிரி நான் செல் பண்ண போறேன்னா பை பண்றதுக்கு யாராவது ரெடியா இருக்கணும். ஸோ அந்த ஆர்டர் தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டர். யா ஓகே. ப்ராக்டிக்கலா போகலாம். ப்ராக்டிக்கலா வந்து லிமிட் ஆர்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே லிக்விடிட்டி தான். இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரைஸ் இப்போ வந்து $100 ஒன்று பை பண்ண போறேன்னா நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க லிமிட் ஆர்டர்ஸ்ல. $100 நான் இவ்வளோ பை பண்ண போறேன், அது பை ஆர்டர்ல இருக்கும். அது ஒரு லிக்விடிட்டி தான். இன்னொருத்தங்க சம்திங் ஒவ்வொரு வேலையில ஒருத்தங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் லிக்விடிட்டின்னு சொல்றது.
இப்போ நீங்க வந்து இப்போ $100 இருக்குது ஒரு லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஒரு லைக் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டாக் வந்து $100 இருக்கு. ஒருத்தங்க சொல்றாங்க நான் $95 வந்தா தான் பை பண்ணுவேன்னு. ஒருத்தங்க லிமிட் ஆர்டர்ல போட்டு வச்சிருக்காங்க $95. மார்க்கெட்ல $95 சொல்லி பிளேஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆர்டர்ஸ். $100 மார்க்கெட்ல லைவ் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இன்னொருத்தவங்க வந்து பை பண்றதுக்கு $95 போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ரெடியா இருக்கிற ஆர்டர் தான் லிக்விடிட்டின்னு சொல்றது. ஸோ உங்களுக்கு இப்போ அந்த லிமிட் ஆர்டர்ல போட்டு வச்சிருக்க ஆர்டர் தான் லிக்விடிட்டி. ஸோ இப்போ கிளீனா புரிஞ்சு உங்களுக்கு? புரிஞ்சது ப்ரோ. ஓகே இன்னொன்னு அண்ட் நீங்க இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கும் போது மார்க்கெட் பிரைஸ் வந்து நீங்க உங்க ஆர்டர்ஸுக்கு அந்த பிரைஸ் வரும்போது கரெக்டா அந்த மேட்ச் ஆகி அந்த ஆர்டர் வந்து ஃபில் ஆகி டோட்டலா கம்ப்ளீட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஆகிரும், முடிஞ்சு. ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா லிக்விடிட்டி பூல்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி பூல். ஓகே, இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இவ்வளவுதான் லிக்விடிட்டி கான்செப்ட். லிக்விடிட்டி கான்செப்ட்ல லிக்விடிட்டினா இவ்வளவுதான் மார்க்கெட்ல. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிக்விடிட்டி தான். நான் என்ன சொல்லி இருந்துட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஓட லிக்விடிட்டி மார்க்கெட்ல எப்படி பிக் ஆகுது அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க வந்து லிக்விடிட்டி கொடுத்துட்டு எப்படி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்க வைக்கிறாங்க, இந்த மாதிரி உள்ள விஷயங்களை நான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஸோ நான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் எல்லாரும் கிளியரா புரிஞ்சலாம், வாட் இஸ் லிக்விடிட்டி. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டாபிக் எல்லாம். ஆக்சுவலி இந்த டாபிக் எல்லாம் நீங்க ஒரு டாபிக் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா எல்லாமே நீங்க வந்து கூகுள் ஆர் ChatGPT, யூடியூப் எல்லாத்துலையும் போய் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் அதிகமா லேர்ன் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து ஒரு கண்டென்ட் தந்தேன்னா அதை வந்து ரொம்ப டீப்பா பாருங்க. லிக்விடிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்ல. ஸோ இது இல்லாம மார்க்கெட்டு எதுவுமே நடக்காது. நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது மெயினா ஃபுல்லா லிக்விடிட்டி தான் ஃபுல்லா பேசிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க லிக்விடிட்டினா என்னன்னு. ஃபர்ஸ்ட் பேசிக் நான் இப்ப சொன்னது அந்த லிமிட் ஆர்டர்ஸ். ஒருத்தங்க பை பண்றோம், அதை பை அண்ட் செல் பண்றவங்க ரெடியா இருக்கணும். ஸோ அதுதான் லிக்விடிட்டி. ஸோ நான் மார்க்கெட்ல இப்ப லிக்விடிட்டி ப்ரொவைடர் யாரு? எனி ஐடியா? ஹலோ, ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நோ. both retail and institution bro. ஏதாவது ஒண்ணு ரீட்டைல் ட்ரேடர். ஒருத்தங்க சொன்னாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னொருத்தங்க Institution bro. இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, வேற Also exchanges bro. எக்ஸ்சேஞ்ச். ஓகே, சூப்பர். இப்போ நான் ஒன்று சொல்றேன். மார்க்கெட்ல நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா இன்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்ல ஐடியா? இன்ஸ்டிடியூஷன்னா ஒரு ஆள் கிடையாது, பெரிய பெரிய நிறைய ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. BlackRock, Grayscale. அப்படின்னு சொல்லலாம். அவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய பேங்க்ஸ், அப்படி இப்படி நிறைய ஒரு ETF trade பண்றாங்க. அதான் ஒரு பஞ்ச் ஆஃப் மணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு எல்லாம் ட்ரேட் பண்ணி கொடுக்குற மேனேஜர்ஸ், ஆசெட் மேனேஜர்ஸ், சம்திங் பெரிய பெரிய ஆட்கள். ஓகே, புரிஞ்சல? இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா அப்ப எல்லாருக்கும் தெரியும் யாருன்னு. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னா யாருன்னு தெரியும், ரைட்? ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னா நம்ம தான். ஓகே, ரைட். இப்போ என்னன்னா மார்க்கெட்ல லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றது யாருன்னா இன்ஸ்டிடியூஷன். அண்டர்ஸ்டாண்ட்? இன்ஸ்டிடியூஷன் தான் மார்க்கெட்ல லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. யாருக்கு தலைமையில போடுறதுக்கு? ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு தலைமையில போடுறதுக்கு. ஓகே ஓகே, ரைட். ஸோ என்னோட பென் எங்க? இங்க இருக்கு. ஓகே, மார்க்கெட்ல லிக்விடிட்டி ப்ரொவைடர் வந்து இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டா. இன்னொன்னு ப்ராக்டிகலா சொல்ல போனா லிமிட் ஆர்டர்ஸ்ல யாரெல்லாம் அந்த பிளேஸ் பண்றாங்களோ அவங்களும் லிக்விடிட்டி ப்ரொவைடர் தான் சொல்லுவாங்க.
பட் ப்ராக்டிக்கலா இன்ஸ்டியூஷன் தான் மெயினாக வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றது, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிடையாது. அது கணக்கில் வராது. ஓகே, இன்ஸ்டியூஷன்ஸ் ரீட்டைல் மோஸ்ட் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ் ப்ராப்ளம். ஓகேண்ணா, இந்த 2 டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுல? ஓகே, நான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டியூஷன் வந்து டைரக்டா வந்து மார்க்கெட்ல என்ட்ரு ஆகும்போது மார்க்கெட்டு எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும். ஸோ இது யாருக்காவது ஐடியா இருக்கா? ப்ரோ மார்க்கெட் ஆர்டர்ல பை ஆர்டர்ஸ் போட்டாங்கன்னா ஹியூஜா கேண்டில்ஸ் பெருசா விழுவும் ப்ரோ. அது நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கும்போது, ஓகே ப்ரோ. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்க கேண்டில் ஓகே பெருசா வரும். இப்போ வந்து இன்ஸ்டியூஷன் வந்து டைரக்டா மார்க்கெட் பிரைஸ்ல என்ட்ரி ஆகுவாங்களா? ஆக மாட்டாங்க ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பை எடுத்துட்டு வருவாங்க ப்ரோ. ரைட், சூப்பர். அப்படி டைரக்டா என்ட்ரி ஆகிட்டா என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும் மார்க்கெட்ல? அவங்களால ஃபுல்லா லிக்விடிட்டி ஒரு பர்டிகுலர் பிரைஸ் வைக்க முடியும். பிரைஸ் வந்து பம்ப் ஆயிரும் ப்ரோ. யா, சூப்பர். கண்டிப்பா பிரைஸ் பம்ப் ஆகிரும். அப்ப நம்ம எல்லாம் உஷாரா கண்டுபிடிச்சிரும் ஈஸியா. இன்ஸ்டியூஷன் வந்துட்டாங்கன்னு சொல்லி உஷாராயிரும். அப்ப அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே ஃபெயில்ட் ஆகிரும். இதான் கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணுவாங்க. யா, கண்டிப்பா. இது என்ன நடக்கும்னா, இன்ஸ்டியூஷன் வந்து எப்பவுமே ஒன்னு டைரக்டா வந்து மார்க்கெட்ல என்ட்ரி ஆக மாட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து எப்படின்னா பஞ்ச் ஆஃப் ஆர்டர் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு தேவையானது ஒரு 1,00,000 குவான்டிட்டி தேவை மார்க்கெட்ல பை பண்றதுக்கு. ஆனா மார்க்கெட்ல இருக்கிறது வெறும் 30,000 குவான்டிட்டி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து பை ஆகும்போது, மார்க்கெட்ல பை பண்ணும்போது அது ஒரு விஷயம். மற்ற மாதிரி டைரக்டா என்ட்ரி ஆகிட்டா ப்ரைஸ் வந்து இப்போ $100 பை பண்றாங்கன்னா $100 எல்லாமே பை ஆகாது. 100ல போகும், 100, 200, 103. ஏன்னா $100 உங்களுக்கு லிக்விடிட்டி கம்மியா இருக்கு. அங்க வந்து வெறும் 20,000 குவான்டிட்டி சம்திங் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தாண்டி வேற வேற பிரைஸ்ல எவ்வளவு லிக்விடிட்டி இருக்குல்ல அதெல்லாம் பை ஆயிரும். ஏன்னா அவங்க டைரக்டா மார்க்கெட்ல என்ட்ராங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப்பேஜ் ப்ராப்ளம் வரும். ஸ்லிப்பேஜ் ப்ராப்ளம் வரும்போது அவங்க என்ட்ரி ஆன உடனே விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. ஸோ அவங்களோட ப்ரைஸ் வந்து அவங்க என்ட்ரி ஆகிற இது வந்து ரிவீல் ஆகிரும். ஸோ வந்து அவங்களோட பார்ஷியலா ஒன்னொன்னா ஃபில் ஆகிட்டு இருக்கும் அவங்களோட ஆர்டர்ஸ். ஸோ அவங்களோட சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிரும். டோட்டலா அவங்களோட பிளான் படி எதுவுமே நடக்காது. ஸோ இவ்வளவு தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இது புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இதனால தான் மார்க்கெட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இன்ஸ்டியூஷன் என்ட்ரி ஆகணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஸோ சார் யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அக்செப்ட் பண்ணணுமா? யார் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ காட். சரி, ஓகே. சாரி ப்ரோ, நான் இப்பதான் உங்களை பார்த்தேன் ஆக்சுவலி. இல்ல மாடரேட்டர் உங்களுக்கு அதை ஆக்சஸ் பண்ண முடியலையா? அது ஆக்சுவலி இல்ல சார், நீங்க ஹோஸ்ட் கண்ட்ரோல்ல போய் பண்ணணும். அது வந்து அந்த கீழே இருக்கு தெரியுமா? இங்க இருக்கு ஹோஸ்ட் அதுல கண்ட்ரோல். வந்து ஹோஸ்ட் கண்ட்ரோல் ஆக்சுவலி அப்படிதான் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்க நேம்ல வந்து இல்ல எங்க நேம்ல வாங்க ப்ரொஃபைல். ஓகே, இது ஒன்று கொடுத்தேன். அடுத்து எங்க நேம்ல ப்ரொஃபைல் இருக்கு தெரியுமா? அது மாதிரி தான் கொடுக்கணும். பட் இதுல ஏன் வரலன்னு சரி, தெரியல. ப்ரோ ஓகே. நீங்க ஆல்ரெடி போட்டீங்க ப்ரோ. அதில் நீங்க இப்போ யாருமே பெர்மிஷன் கேட்க தேவையில்ல உங்களுக்கு. அப்படியா? இப்ப ஆமா, அப்படிதான் இப்ப போட்டுருக்கீங்க. கிடையாது. அதை பாருங்க. கால் இஸ் ஓபன் டு எவ்ரிஒன் சார். ஓ, அப்படி பண்ணிட்டானா? ஓகே ஓகே, ஆமா. சரி, ஓகே. நிர்மல் ப்ரோ இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம ப்ரோ உங்களுக்கு ஆக்சுவலி அவருக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி. ஓகே, ரைட். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம பெரிய டாபிக் எல்லாம் எடுக்கல ப்ரோ. லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல எடுக்க போறோம். வாட் இஸ் லிக்விடிட்டி? ஓகே கேரி ஆன். ஓகே, நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே கவனிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே பரவாயில்ல. ஓகே ஓகே, ரைட். ஸோ இவ்வளோ இப்போ இன்ஸ்டியூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு டாபிக் வச்சிருந்தேன். என்னது? ஓகே, இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல என்ட்ரி ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களோட பிக் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணனா எப்படி பிளான் பண்ணி என்ட்ரி ஆவாங்க? எனி ஐடியா இருக்காது? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? Average quantity.
ஆவரேஜ் குவான்டிட்டி, யா, சூப்பர் நைஸ். அதுவும் ஒரு நல்ல ப்ரோ விஷயம். ரீட்ரேஸ்மெண்ட்ல பை எடுப்பாங்க. ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ வந்து ஆக்சுவலி அவங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஓகே அப்படியும் பண்ணுவாங்க. ஆனா மெயின் அவங்க வந்து இப்போ வந்து ஒரே ஆர்டர்ல பை பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட அவங்களுக்கு தேவை ஒரு 1,00,000 குவான்டிட்டி அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வந்து ஆர்டர்ல ஸ்பிட்டிங் பண்ணுவாங்க. ஸ்பிட்டிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். நான் இப்போ ஆக்சுவலி நான் உங்களுக்கு இதுல எழுத வேற செய்யணுமே. ஓகே, ஸோ செகண்ட் டாபிக்கு என்ன பண்ண, அப்படியே ஒரு நிமிஷம். நான் இதுல அந்த டாபிக் வர எழுதிட்டே போறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. ஸோ இன்ஸ்டியூஷன் டைரக்டா என்ட்ரி ஆக மாட்டாங்க. ஸோ இது யாரா சொல்லுங்க, நான் உங்கள்ட்ட சொல்லி இந்த இன்ஸ்டியூஷன் டைரக்டா என்ட்ரி ஆக மாட்டாங்க. என்ட்ரி ஆனா என்ன பிரச்சனை எல்லாம் வரும்? ஸ்லிப்பேஜ் ப்ராப்ளம், ஸ்லிப்பேஜ். ஓகே, இது தேவையில்ல. நெக்ஸ்ட் 4th கிளாஸ். ஓகே, ஓகே. ஆர்டர் ஸ்பிளிட்டிங்னா என்ன ஒரு விஷயம்னா 1 lakh ஷேர் இப்போ வச்சிருக்காங்கன்னா 1 lakh அவங்களுக்கு குவான்டிட்டி தேவை. ஸோ அவங்க வந்து ஒரு 10 to 20 ஒரு பீஸ் மாதிரி கட் பண்ணி, லைக் ஒரு 10 to 20 வாட்டி அக்கௌண்ட் சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் ஒரு ஆர்டர்லாம் வந்து பை பண்ணுவாங்க. புரிஞ்சாங்களா? ஸ்லோவா மார்க்கெட்ல பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு விஷயமும் அதுல இருக்கு. ஐஸ்பர்க்னு சொல்லி யாராவது கேள்விப்பட்டீங்களா? ஏதோ ஒரு விஷயம் ஐஸ்பர்க்னு சொல்லி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஸ்டியூஷன் யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஹலோ, ஒரு பெரிய மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆர்டர் தெரியாது ஜி. ஸ்பிளிட் பண்ணி பண்ணுவாங்க. ஐஸ்பர்க்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. கான்செப்ட்னா அது என்ன? அது வந்து நம்ம இப்போ பைனான்ஸ்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ்பர்க்னு சொல்லி ஸ்பாட்ல நீங்க இருக்கும் ஆக்சுவலி. ஆமா, லிமிட் ஆர்டர் அதெல்லாம் இருக்கு. ஆமா, அது கூட அது இருக்குது. கீழே ஆமா. வந்து ஐஸ்பர்க்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஐஸ்பர்க்னு ஆக்சுவலி என்னன்னா, நீங்க ஒரு பெரிய ஆர்டர் வச்சிருக்கீங்க மார்க்கெட்ல பெரிய ஆர்டர் வந்து நீங்க இப்போ ஒரு 1,00,000 குவான்டிட்டி உங்களை பை பண்ணணும். பட் வந்து அதை வந்து அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது மார்க்கெட்ல. இப்போ லிமிட் ஆர்டர்ல எதுவும் இருக்கட்டும், அது வந்து அந்த ஐஸ்பர்க்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டா ஆர்டர் புக்ல காட்டாதா ப்ரோ? ஆர்டர்ல அதுல எதுவுமே காமிக்காது உங்களுக்கு கிளீனா. அந்த மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல் டூலை வச்சு தான் அவங்க எல்லாம் யூஸ் பண்ணி அப்படி இப்படி ஸ்லோவாகவும் பை பண்றாங்க. அதுல என்ன யூஸ்? அது அவங்களோட வந்து என்னது, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்ட ரிபில் ஆகாது அவங்க என்ட்ரி ஆகிறது. உஷாரா இப்போ வந்து நீங்க அவங்க பை பண்றது நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான ஆர்டர் புக் அது இதுன்னு எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சுன்னா அவங்க வந்து அலர்ட் ஆகிடுவாங்கல்ல. நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால அப்படி ஒரு விஷயம் யூஸ் பண்ணாங்க, ஐஸ்பர்க்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். நான் அது இப்போ நான் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்டர் ஸ்பிளிட்டிங் பண்ணி 1 lakh குவான்டிட்டியை பை பண்ணுவாங்க. 10 to 20 செட் ஆஃப் அக்கௌண்ட் மாதிரி சம்திங் ஏதோ ஸ்பிளிட் பண்ணி பை பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஆல்கோ ட்ரேடிங். ஸ்மார்ட்டா ஒரு அல்காத்ரம் யூஸ் பண்ணி ரேண்டம் சைஸ்ல ரேண்டம் டைமிங்ல அப்படியே கரெக்டா அப்படியே பை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் கிட்ட என்ட்ரி, ஸோ மார்க்கெட்ல வந்து அவங்க என்ட்ரி அது இதுன்னு எல்லாமே ஹைட் ஆகிரும். ஸோ வந்து ரொம்ப சைலண்டா அவங்க ஆர்டர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டார்டிங் பண்ற விஷயங்கள் அவங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து
என்ட்ரி ஆகுறதுக்கு இது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் அவங்க யூஸ் பண்றாங்க. நம்மள மாதிரி டைரக்டா வந்து பை பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னா ஈஸியா பை பண்ணிடலாம். அவங்க நம்ம லிமிட் ஆர்டர் போடணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு மார்க்கெட் ஆர்டர் போட்டு ஈஸியா பை பண்ணி உள்ள வந்துடலாம் மார்க்கெட் உள்ள. பட் அவங்க அப்படி வர முடியாது. வந்தா அவங்களோட ஃபுட் பிரிண்ட் வந்து குயிக்கா ரிவீல் ஆகிரும். ஸோ எல்லாருக்குமே ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை நான் வேற ஏதாவது நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ஈஸியா. ஏதாவது சம்திங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு ஏதாவது ஒரு இப்போ சொல்லி இந்த டாபிக்ல ஏதாவது நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் அப்படி கம்யூனிகேஷன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஏதாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இருக்கா? இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கூட ஓகே சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி என்ட்ரு ஆகுறாங்க இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம். அந்த அல்காரிதமா அதை யூஸ் பண்ணி நீங்க பை பண்ணுது அது இது பாட்டு மாதிரி தானா? ஆளுக்கு வந்து பாட்டு தான். ஏஐ. அப்போ நார்மல் பீப்புள் மாதிரி பை எடுப்பாங்க. கண்டிப்பா. அது ஒரு ரேண்டம் சைஸ் ரேண்டம் டைமிங்ல எல்லாமே பண்ணிக்கும். சரி, நீங்க ஒரு டாபிக் எடுத்தீங்கல்ல, அதுக்குள்ள என்ன ஒரு சின்ன ஒரு இது எந்த டாபிக்? லிக்விடிட்டி பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல. வாட் இஸ் லிக்விடிட்டி? ஆமா, அதே தான். இப்போ 100ல எனக்கு இப்போ ஒரு நார்மல் பிரைஸ் 100ன்னு வைங்க, சரியா? 108ல ஒரு செல் பண்றான் ஒரு ஆளு. ரெடியா இருக்கிறான். ஓகே. அதே இது 105ல எனக்கு நான் பை பண்ணணும். சாரி, ஆமா 100ல இருக்குது, எனக்கு 98ல நான் பை பண்ணணும். ஓகே. அப்ப எந்த சைடு லிக்விடிட்டி போகும்? லிக்விடிட்டி போறது எந்த சைடுல வேணாலும் போகட்டும். உங்க ஆர்டர் வந்து ஆக்சுவலி அதாவது 98ல வந்து பை பண்றது ஒரு ஆள் இருக்கு. அப்புறம் வந்து என்னது 108ல செல் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு, ரெடியா இருக்கு. அப்படிதானே? மார்க்கெட் எந்த சைடுல போற விஷயம் இல்ல. எந்த சைடு எந்த 100 ரெண்டு குவாண்டிட்டியும் பெருசு. ரெண்டு குவாண்டிட்டியும் பெருசு. அப்ப எந்த சைடு லிக்விடிட்டி போகும்? முத என்ன கிராப் பண்ண வருமா, இல்ல அவங்கள தான் தேடி போகுமா? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எங்க இருக்காங்களோ அவங்கள தான் ஃபினிஷ் பண்ண போகும். புரியுது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்தா லிக்விடிட்டியா ப்ரொவைட், நம்ம லிக்விடிட்டியா என்ன நடந்த இப்போ வந்து எங்க போனாலும் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண ஒருத்தன் வந்து இப்போ பை பண்ணா செல் பண்றது வாங்குறது ஒருத்தன் இருக்கணும். இப்போ நான் வாங்குறேன்னா விற்கிறது ஒருத்தன் இருக்கணும், வித்தா வாங்குறது ஒருத்தன் இருக்கணும். கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சு ஸ்லோவா தான் நடக்கும். உடனே எல்லாம் குயிக்கா இங்க இருந்து பிரைஸ் வந்து 95ல இருந்து 198 போகாது. 198ல இருந்து 95 டக்குன்னு எல்லாம் வராது. ரிட்டல் ட்ரேடர்ஸ் உள்ளாடி வந்து ட்ராப் பண்ண வைக்கும், உள்ளாடி வர வைப்பாங்க. அவங்க வந்து என்னென்ன ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுவாங்க. பேட்டர்ன் கிரியேட் பண்ணி உள்ள எல்லாரும் அட்ராக்ட் பண்ண வர வைப்பாங்க. இன்டியூஸ்மெண்ட் எல்லாரும் வர வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஒரு சைடை கொண்டு மொத்தமா அடிச்சுட்டு மேலேயும் கீழே எடுத்துட்டு போவாங்க ஆர்டர்ஸை. இது வந்து இது வந்து வேற நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டாபிக் ஆக்சுவலி. சோ நம்ம அதுக்கு போகலாம். ஓகே, புரியுது. ஜஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ஒரு பேஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டாபிக் நம்ம கவர் பண்ணலாம் போகும்போது. ஓகேண்ணா? இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நான் ஆக்சுவலி வந்து இது உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் எல்லாம் ரெடி பண்ணி தந்துருவான். ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஃபுல்லா தியரிட்டி கிளாஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இங்க எதுவுமே ஷோ ஆகாது பெருசா, இதை எதுவும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் கிளியர் அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கு பெர்ஃபெக்டா நான் பிடிஎஃப் ரெடி பண்ணி தந்துருவேன். அப்புறம் நம்ம இன்னும் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றாங்கன்னா ஒரு ஐடியா புதுசா உங்களுக்கு கிடைச்சா இன்னைக்கு யாருக்காவது இதுல வந்து அட்வான்டேஜ் இன்னைக்கு புதுசா லேர்ன் பண்ண மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஹலோ ப்ரோ, ஒரு இதுக்கு கிளாரிட்டி கிடைச்சது ப்ரோ. ஆல்ரெடி நம்ம ஒரு நினைச்சு வச்சிருப்போம் லிக்விடிட்டினா, அதே வந்து நீங்க சொன்னதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ சூப்பர். இன்னும் நல்லா டீப்பா போகலாம், இந்த டீப்பா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜில மெயினாவே இன்ஸ்டிடியூஷன்ஸை டோட்டலா அடாப்ட் பண்ணி வைக்கணும். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அதுல தான் அதை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். நம்ம திங்கிங் ஃபுல்லாவே இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த லிக்விடிட்டியை நான் ரொம்ப பெருசா எடுத்துட்டு வந்திருக்கேன் டாபிக்ஸ் எல்லாம். ஸோ ரைட், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ட்ரி ஆகுறது இந்த மாதிரி சொல்லியாச்சு. ஓகே, நான் நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஓகே நெக்ஸ்ட் 6 7 ஓகே
ஓகே. இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரு டவுட், அசார்னு ஒருத்தர். லிக்விடிட்டி வச்சுட்டு நான் இப்போ அதுதான் இப்போ நான் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க வந்து லிக்விடிட்டி ட்ராப்னு ஒன்று பண்ணுவாங்க. அது லிக்விடிட்டி ட்ராப்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இன்ஸ்டியூஷன் என்ட்ரி ஆகுங்க, அதுக்கப்புறம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து ட்ராப் பண்ணுவாங்க ஒரு விஷயங்கள். இப்போ பப்ளிக் பீப்புள்ஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, புரியுது ஜி, புரியுது. அந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுப்பாங்க, பிரேக் அவுட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் ஆகும்போது பீப்புள்ஸோட ஸ்டாப் லாஸ் ஆக்டிவ் ஆகும்போது தான் அவங்களோட ஆர்டர் ஃபில் ஆகும். புரிஞ்சா உங்களுக்கு? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் எங்க எல்லாமோ வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ஹண்ட் பண்ற அந்த ட்ராப் பண்ணும்போது தான் அவங்களோட ஆர்டர் ஃபில் ஆகும். புரியுது. ஸோ இது டெக்னிக்கலா போகும்போது நான் உங்களுக்கு சார்ட் வைஸ்ல போகும்போது அது ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். பட் இது இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த செஷன் ஃபுல்லாவே நமக்கு தியரிட்டிக்கல் கிளாஸ் தான். ஸோ ஜஸ்ட் டிஸ்கஷன் மட்டும் தான் இன்னைக்கு. டெக்னிக்கலா போகும்போது நம்ம அது வந்து பார்க்கும்போது எல்லாம் கிளீனா லைவ் அந்த சார்ட்ல எல்லாம் கிளீனா நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். அது ரொம்ப கிளீனா போறேன் இன்னைக்கு ஃபுல்லா இந்த மாதிரி தான். ஓகே ரைட். ப்ரோ ஹலோ ஹலோ ப்ரோ, ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ இப்போ நம்ம சில டைம் மார்க்கெட்ல வந்து $1 billion லாங் லிக்விடேட் ஆயிடுச்சு, ஷார்ட் லிக்விடேட் ஆயிடுச்சு அப்படின்னு யா வருது. ஆமா. அது வந்து ஃபியூச்சர்ஸ் லிக்விடேட் ஆகிறது வந்து ஸ்பாட்டுக்கு ஏதாவது இன்டர்லிங்க் இருக்கா ப்ரோ? ஸ்பாட் கிடையாது, ஃபியூச்சர்ல தான் லிக்விடேஷன் அவங்களுக்கு காமிப்பாங்க. ஓகே ப்ரோ. ஃபியூச்சர் ட்ரேட் மட்டும் தான் காமிப்பாங்க. ஓகே. ஆனா இப்ப ஸ்பாட் ட்ரேட்ல உங்களுக்கு மூவ்மெண்ட் லிக்விடேஷன் சொல்லிட்டு என்னது ஸ்பாட்ல ஆக்சுவலி அது காமிக்க மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ அவர் அதை சொல்ல ப்ரோ, அங்க லிக்விடேட் ஆகிறதுக்கும் இங்க ஸ்பாட்டுக்கு ஸ்பாட்டுக்கு இன்டர்லிங்க் இருக்கான்னு கேக்குறேன் ப்ரோ. ஸ்பாட்ல ஸ்பாட்ல லிக்விடேஷன் ஒன்றும் ஆகாதுல, இன்னொருத்தர் பை செல்லு தானே நடக்கும், ஆர்டர் தானே மேட்ச் ஆகி இருக்கும். ஆனா ஸ்பாட்ல அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் ப்ரோ ஃபியூச்சர் இப்ப கான்செப்ட். நியூஸ்ல நிறைய வருதுல ப்ரோ நம்மளுக்கு, ஃபியூச்சர்ஸ்ல ஆமா வந்துட்டு ஆமா லிக்விடேட் ஆகுது, கண்டிப்பா. ஃபண்ட் வந்து இவ்வளவு ஆமா உள்ள ஃப்ளோ ஆகுது ஸ்பாட் மார்க்கெட்ல, ஆமா அத ஆமா. சொல்றாங்க லிக்விடிட்டி ஸ்வீப், அதெல்லாம் அதை பத்தி அவர் கேட்கறாருன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்ல அவர் அது பெரிய இந்த செல் இப்போ ஒரு நடக்கிறது. சம்திங் ஒரு மார்க்கெட்ல பேடா நடக்கும்போது ஒரு 24 ஹவர்ஸ்ல இவ்வளவு ட்ரேடர்ஸ் அவுட்டா லிக்விடேஷன் ஆகிட்டாங்க அவுட் அந்த மாதிரி எல்லாம் ஆமா காட்டுறது. ப்ரோ, அது ஃபியூச்சர்ஸ். யா கண்டிப்பா. இப்போ லிக்விடேஷன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஆக்சுவலி நீங்க இப்ப கேட்ட டாபிக் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கும் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் உண்டு அதுல. ஃபியூச்சர் ட்ரேட்னு வரும்போது அது என்ன பார்க்கணும். ஆக்சுவலி எக்ஸ்சேஞ்சுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் எல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் உண்டு. அது நான் நீட் அண்ட் கிளீனா பார்க்கணும். ஆக்சுவலி நீங்க நான் கேட்ட நல்ல டவுட் தான். நான் வந்து அதை இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஓகே ப்ரோ. குட். இப்படிதான் ப்ரோ, இப்படிதான் கேட்கணும். ஓகே ஆக்சுவலி இப்படி கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் ஓகே சம்திங் இருக்கு, நானும் அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஓகே. இதை நான் ஆக்சுவலி கவர் பண்ணல, பார்க்குறேன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன டாபிக் போலாம்? ஸ்மால் ட்ரேடர்ஸ் பப்ளிக் ஸ்டாப்ஸ்க்கு வெயிட் பண்ணுவாங்க, என்ட்ரி எடுப்பாங்க. ஓகே. ரீட்டைல். ஸோ இப்போ தான் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ள வரோம். இப்போ ஓவரளவு உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்ல என்ட்ரி ஆகுறது, அவங்களோட ஆர்டர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணுவாங்க, இந்த விஷயங்கள் உங்களுக்கு கேப்சர் ஆச்சா? மார்க்கெட்ல வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர்னா இன்ஸ்டிடியூஷன் தான். அந்த லிக்விடிட்டியை ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்ட தள்ளி விட்டுறது தான் அவங்களோட வேலை. பை ஆர் செல் பண்றதுக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுச்சு, புரிஞ்சு. ப்ரோ அதான் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, அவன் விற்கும் போது நம்மள வாங்க வைப்பான், அவன் வாங்கும் போது நம்ம ஆமா விற்க வைப்பான், அந்த மாதிரி. கண்டிப்பா. ப்ரோ அவன் வந்து பஞ்ச் ஆஃப் ஆர்டர் வச்சிருப்பான், யாருக்கிட்ட விற்கணும்? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான். ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்கு, நிறைய பேர் இந்த டவுட் வரலையா, ஏன் இன்ஸ்டிடியூஷன் ஒரே தரம் மட்டும் தான் இது இருக்கானா, இன்னொரு பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கானவள, இந்த மாதிரி ஒரு டவுட் யாருக்கா வந்தா? இப்போ அதுக்கு ஒரு சொல்றேன். இப்போ இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, யாரோ அதை மட்டும் மீட் பண்ணிருங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம குரூப்ல வந்து பேசுறோம், கம்யூனிகேட் பண்றோம்ல, ஷேர் பண்றோம். நான் இந்த என்ட்ரி எடுக்க போறோம், அது இதெல்லாம் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்றோம்ல. பட் இது மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்ணோம், நான் இந்த ட்ரேட்ல என்ட்ரி ஆக போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். நீங்களும் சிக்னல் பார்த்து நிறைய பேர் என்ட்ரி ஆகலாம். ஸோ இதெல்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்றோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க.
அவங்க வந்து கம்யூனிகேட் பண்றதே ஃபுல்லா அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்ல தான், ரியல் மார்க்கெட்ல தான். அவங்களோட வால்யூமு, அவங்களோட மார்க்கெட், அந்த அவங்க பல டூல் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்குன்னு. மேக்ஸிமம் வால்யூமு, அந்த கேண்டில்ஸோட ப்ரைஸ் மூவ்மெண்ட், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் வச்சு தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒரு இன்ஸ்டியூஷன் என்ட்ரி ஆயிட்டா இன்னொரு இன்ஸ்டியூஷனும் வருவாங்க கண்டிப்பா கூட கூட இருந்து சேர்ந்து என்ட்ரி ஆகிரும். ஏன்னா அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபோக்கஸ் பண்றது இன்ஸ்டியூஷன்ஸ் கூட, அவங்களோட பீப்புள்ஸ் கூட தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அவங்களோட மைண்ட் செட்டே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் வந்து இப்ப பாக்குறோம், நம்ம இப்ப நார்மலா நான் இப்ப ஏன் வந்து இப்ப நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், ஏன் வந்து நம்ம இப்ப அந்த கோர்ஸ்ல வந்து இண்டிகேட்டர்ஸ், பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை யூஸ் பண்ணலாம்னு. ஏன்னா இண்டிகேட்டர் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து மைண்டே பண்ண மாட்டாங்க. இது ஒரு ரியாலிட்டி. இப்போ வந்து அவங்களோட பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம கிட்ட வந்து லிக்விடிட்டியா ப்ரொவைட் பண்ணி நம்ம கிட்ட விற்கணும், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். அப்போ அவன் எதுக்கு வந்து இண்டிகேட்டரை பார்க்கணும், பேட்டர்ன்ஸ் பார்க்கணும், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. பட் பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு எல்லாம் இல்லை, எல்லாமே ஒர்க் ஆகும் மார்க்கெட்ல. எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒர்க் பண்ணலாம். பட் அவங்க பார்க்குற விதம் வந்து வேற மாதிரி. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து பை அண்ட் செல் பண்ணா இம்பாக்ட் ஆகுமா? எனி ஐடியா? இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி ஓரளவு பார்த்துட்டோம். ஓகே, ஒரு ஒன் லைனா ஒரு பேசிக்கா நம்ம ஒரு பேசிக்கா சம்திங் குரூப்ல ஏதோ ஒரு ஓகே ஓகே இன்ஸ்டிடியூஷன்ஸை பத்தி நம்ம ஒரு ஒரு பேசிக் லெவல் சம்திங் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ ஓரளவு கொஞ்சம் ஐடியா கிடைச்சல உங்களுக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸோட திங்கிங் எப்படி, அவங்களோட என்ட்ரி எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க, அவங்க மார்க்கெட்ல ஹியூஜ் ஆர்டர் வந்து டைரக்டா பை ஆகுனா என்ன மாதிரி எல்லாம் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும், லிமிட் ஆர்டர்ல போட்டு அவங்க எந்த மாதிரி எல்லாம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி பை பண்ணுவாங்க, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் ஓரளவு தெரிஞ்சு அவங்களுக்கு. ஜி சின்ன ஒரு ரிக்வஸ்ட். இப்போ கண்டிப்பா. என்னன்னா, இப்போ என்ட்ரி எடுக்காங்கன்னா, பெரிய இன்ஸ்டிடியூட் எடுக்காங்கன்னா, என்ட்ரி எடுக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அதை கிராப் அதை இருக்குதா, சார்ட் அது ஏதாச்சும் அதே நம்ம மாதிரி? நெக்ஸ்ட் கிளாஸ்ல போலாம். ஆக்சுவலி நம்ம நாளைக்கு அந்த இல்ல கிளாஸ்ல. இல்ல ஓகே. இல்ல இல்ல, இப்போ என்னன்னா அது ஒண்ணு சின்ன ஒரு சைடுக்கு இருந்தாச்சுன்னா என்ட்ரி எடுக்குது இப்படிதான் ஆக்சுவலி எடுப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு என்ட்ரின்னு இல்லை, கெஸ்ஸா இப்போ இருக்குல்ல. நான் இப்போ ஐயோ அதுக்கு சார்ட்டுக்குள்ள போனேன். அப்போ சார்ட் போனா எல்லாருக்கும் புரியுமான்னு அது தெரியல, அதான் ஒரு விஷயம். இப்போ அப்படி இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சரி, கண்டுபிடிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி, எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ரூம் திங்க யாரும் எடுக்கிறேன். ஓகே, வீக்லி கேண்டில்ஸ். ஸோ ஓகே, இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 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 ஒரு கேண்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் கேண்டில் ஒன்று இருக்குல்ல, இது ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கலாம் தான் பிளான் பண்ணது. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஓகே, இங்க ஒரு கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் இந்த ஒரு பெரிய கேண்டிலும், இது இப்ப நம்ம இந்த ஒரு 3 கேண்டில மட்டும் எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு 3 இன்னொன்று டெமான்ஸ்ட்ரேட்டர். ஓகே ரைட். இப்போ இந்த ஒரு கேண்டில், இந்த 3 கேண்டிலும் எடுப்போம். இந்த 3 கேண்டிலுக்கும் எல்லாம் இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் ஒரு கேண்டிலுக்கு கேப் இருக்கு பாத்தீங்களா? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை வச்சு சொல்லல, இங்க வச்சு சொல்றேன். இது ஒரு கேண்டில். ஓகே, நம்ம ஆக்சுவலி இந்த டெக்னிக்கல் உள்ளாடி போனா டைம் இழுத்துட்டு போயிடும். ஒரு விஷயம். ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் one candle, two, three.
ஸோ மார்க், நீ இப்ப கேட்ட டவுட் என்னது? நீங்க இப்ப கேட்ட டவுட். ஹலோ ஜி அது என்ட்ரு ஆகுனா இப்போ இன்ஸ்டிடியூட் என்ட்ரு ஆகுனா எப்படி இருக்கும் அதை பத்தி கேட்டேன். இன்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்பிள். என்ட்ரி ஆகுனா எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு கேண்டில் வந்து லார்ஜ் கேண்டில், அது காமனா எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய ஹியூஜ் கேண்டில், வால்யூமும் வந்து ஹியூஜா இருக்கும், கேண்டில்லாம் ரொம்ப ஹியூஜா இருக்கும். ஓகேவா? அது என்ன ஹவர்ல வச்சு பார்க்கணும்? என்ன ஹவர்ல வச்சு பார்க்கணும்? ஹவர்ல வச்சு பார்க்கணுமா, வீக்லில அவர்ல வச்சு அது ஒரு பார்க்கணுமா? விஷயம் இல்ல. அது எந்த டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலும் அது தெரியும் நமக்கு. ஓகே. அதாவது ஒரு கேண்டில் வந்து இப்போ நான் இந்த ஒரு 3 கேண்டில் எடுத்திருக்கேன்னா, இந்த 3 கேண்டிலுக்கும் இடையில ஒரு பெரிய ஸ்பேஸ், அந்த பிக் ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். ஓகேவா? 3 கேண்டில் இருக்கு. புரியுது அதுல புரியுது. செகண்ட் கேண்டில் வந்து ஃபுல் பாடி ஒரு கேப் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல இவ்வளோ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வரும்போது தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ட்ரி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பட் இதுல வந்து ஃபேக் நடக்கிறது நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நான் அப்புறம் சொல்றேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகும்போது அதெல்லாம் கவர் பண்ணலாம். ஓகே, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி என்ட்ரி ஆகுறத நம்ம சார்ட்ல கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தானே டவுட். ஆமா ஜி, ஆமா. அது டெக்னிக்கல் வைஸ்ல போகும்போது நான் அதை கிளியரா சொல்லி தரேன். இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம தியரட்டிக்கல் மட்டும் தான். ஓகே, டெக்னிக்கலா போகும்போது கிளீன் அண்ட் நீட் அண்ட் கிளீனா அதை நான் சொல்லி தரேன். பட் டெக்னிக்கலா முன்னாடி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தியரிட்டிக்கலா கேட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு லிக்விடிட்டியை மட்டுமே வச்சு இந்த ஹோல் கிளாஸ் முடிக்கலாம்னு பிளான் பண்ணது. ஏன்னா டெக்னிக்கல் வைஸ்ல போகும்போது ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரொம்ப எவ்வளவு சிம்பிளா நான் வந்து சொல்ல முடியுமோ அவ்வளவு சிம்பிளா சொல்லி வச்சுட்டு இருக்கான். இன்ஸ்டிடியூஷன்னா இவ்வளவு தானே. ஸோ புரியுது. இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா இவ்வளோ தான் சொல்லி நான் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பத்தி பேசிட்டு இருப்போம். அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு இந்த டாபிக் வந்து. நான் டாபிக் உள்ள போகலாம். நான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து என்ட்ரி, இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ட்ரி ஆகும்போது டைரக்டா வந்து மார்க்கெட் பிளேஸ் என்ட்ரி ஆகும்போது கொலாப்ஸ் ஆகும் மார்க்கெட். அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்ல என்ட்ரி ஆகும்போது என்ன ஆகும்? மார்க்கெட் ஏதாவது ரியாக்ட் ஆகுமா? இம்பாக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கா? பெருசா இம்பாக்ட் ஆகாது ப்ரோ. பெருசா இம்பாக்ட் ஆகாது. பெருசா பட் இம்பாக்ட் இருக்காது. கண்டிப்பா கரெக்ட் தான். பட் ரியாலிட்டியில இம்பாக்ட் ஆகும். எங்க இம்பாக்ட் ஆகும்னா, எங்க லோ லிக்விடிட்டி இருக்குதோ அங்க இம்பாக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்ச அந்த பாயிண்ட் புரிஞ்சா உங்களுக்கு? ஆமா ப்ரோ. இப்ப புரிஞ்சது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ஷிட் காயின் இறக்குறேன். ஒரு ஷிட் காயின் இறங்குது, லைக் ஒரு மீமி காயின். லிக்விடிட்டியே கிடையாது அங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நார்மலா அங்க வந்து பை பண்ணா லிக்விடிட்டி இல்லைன்னா மார்க்கெட் ஸ்லிப்பேஜ் இல்லாம மேல 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 கீழே எல்லாம் போகும். இப்போ லைக் வந்து ஆனா பெரிய லிக்யூரிட்டி இருக்கிற இடத்துல வந்து நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸால ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட்டை மூவ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. பட் நடக்கும். பாசிபிலிட்டி என்னன்னா, நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒன்னா சேர்ந்து பண்ணா நடக்க வாய்ப்புகளும் சான்சஸ் இருக்கு. அது ரொம்ப எல்லாம் இல்ல, ஷார்ட் டேர்ம்ல நடக்கும். இப்ப லைக் பிட்காயின்ல வந்து நார்மல் ரீட்டைல் ட்ரேடர்ஸால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு செட் ஆஃப் பெரிய ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணா மார்க்கெட்டு சின்னதா கொஞ்சம் ஷார்ட் டேர்முக்கு லைட்டா ஒரு பம்ப் நடக்கும். பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் நடக்காது இந்த விஷயங்கள் எல்லாம். அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட கேரக்டர் என்னன்னா, அவங்களோட கேபிட்டல் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு 1 lakh குவான்டிட்டி அந்த மாதிரி எல்லாம் வாங்க தான் வருவோம் மார்க்கெட்டுக்குள்ள. சின்னதெல்லாம் வாங்குறதுக்கு வரமாட்டான். அது அது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி இன்ஸ்டிடியூஷன் நார்மலா நம்மள மாதிரி அவன் வந்து பிஹேவ் பண்ண மாட்டான் மார்க்கெட்டுக்குள்ள வந்து. இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு 10,000 ருபீஸுக்கு 5,000 ருபீஸுக்கு எல்லாம் எடுப்போம், ஆர்டர் ஃபில் பண்ணோம். பட் அவங்க அந்த மாதிரி வரமாட்டாங்க. அவங்க வந்து நம்ம ருபீஸ் கணக்குல வந்தா க்ரோஸ் கணக்குல தான் வருவாங்க. ஸோ
அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமே உண்டு மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. அவங்களோட ஆர்டரை ஃபில் பண்றதே அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான விஷயங்கள். ஸோ அப்படியே நீங்க திங்க் பண்ணுங்க. டக்குன்னு எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாமே பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி வைஸ்ல தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. அண்ட் இன்ஸ்டியூஷன் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஆர்டர் டைப் எப்படி இருக்குன்னா, நார்மலா சும்மா மார்க்கெட் ஆர்டரு எப்படி இருந்தாலும் அது எந்த இம்பாக்ட் ஆக போறது இல்லை. அவங்க வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரேடர்ஸ் அது ட்ரேடர் பண்ற ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஃபாஸ்டா ட்ரேட் பண்ணுவாங்க, குயிக்கா எக்ஸிட் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க சின்ன, பட் அது வந்து ரொம்ப இதெல்லாம் இருக்காது. அவங்களோட ஆர்டரை ஹைட் பண்ணணும் இந்த மாதிரி உள்ள அவசியமே தேவையில்லை. அந்த ஐஸ்பர்க் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்களோட குவான்டிட்டி ரொம்ப சின்னது. ஸோ இது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸோட கேரக்டர். அண்ட் நவ் retail traders. ஸோ நான் இப்போ அந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸோட கேரக்டர் ஓரளவு சின்னதா பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சா உங்களுக்கு. நம்ம பண்ற விஷயம் தான். ஹலோ, ஓகே, புரிஞ்சுல உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. இன்னொன்னு புரிஞ்சு, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நினைச்சாலும் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ண முடியும். எங்க பண்ண முடியும்னா, எங்க பண்ண முடியும்? லோ லிக்விடிட்டி எங்க இருக்கு அங்கதான் பண்ண முடியும். அந்த ஹையான மார்க்கெட் கேப் இருக்கிற ஆப்பிள் ஸ்டாக்கு, பிட்காயின், ரிலையன்ஸ் ஸ்டாக்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இம்பாக்ட் ஆகாது. அண்ட் லோ லிக்விடிட்டி எடுத்தோம்னா எங்க? ஆல்ட் காயின்ஸ். இப்போ நீங்க வந்து கிரிப்டோன்னு எடுத்தீங்கன்னா ஆல்ட் காயின் ரொம்ப லோ லிக்விடிட்டி ஆல்ட் காயின்ஸ்ல இம்பாக்ட் பண்ண முடியும். அண்ட் பெனி ஸ்டாக் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா பெனி ஸ்டாக், சின்ன சின்ன ஸ்டாக்ஸ், அங்க கூட அவங்களால இம்பாக்ட் பண்ண முடியும். ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து 100 பிடிசி வாங்க பிளான் பண்றாரு ப்ரோ. 100 பிடிசி ஓகேவா? மார்க்கெட் ஆர்டர்ல பை போடுறாரு ப்ரோ. ஓகே. இப்போ 100Kல வந்துட்டு அவருக்கு 100 காயின்ஸ் வந்து லிக்விடிட்டி இருக்கு, பை ஆயிருது. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ப்ரோ. ஓகே. செகண்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 101, 102, 110 வரைக்கும் அங்க 10 பிடிசி இருக்கு. ஓகே. இப்போ 110ல வந்து ஃபுல்லா ஒரு 100 பிடிசி பை ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும் செகண்ட் கேஸ்க்கும் கேண்டில் எப்படி ப்ரோ ஃபார்ம் ஆகும்? அது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்ப கேட்டது டெக்னிக்கல் அனாலிசிஸ். நம்ம சார்ட்டுக்குள்ள போனாலே டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, அது நாளைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நீட்டா, ஃப்ரீயா. சரி ஓகே. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம தியரட்டிக்கல், அப்பதான் 11 o'clock நம்ம இன்னைக்கு வந்து முடிக்க முடியும் கிளாஸ். டெக்னிக்கல் உள்ளாடி சார்ட்டுக்குள்ளாடி போயிட்டா டைம் ரொம்ப இழுக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப டைம் ஆகிடும். நாம நாளைக்கு கூட அதை பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம வந்து இன்னைக்கு எடுத்த அந்த தியரிட்டிக்கல் கிளாஸ் எல்லாம் நாளைக்கு வந்து டெக்னிக்கல்ல நம்ம சார்ட்டுக்குள்ளாடி கொண்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு ஃபுல்லா தியரிட்டிக்கல் கிளாஸ் எடுத்தது. ஓகே ரைட்? ஓகே ப்ரோ, தேங்க் யூ. மாடரேட்டர். ஸோ ரைட், இன்னைக்கு வந்து ஒரு விஷயம், இது பெனிட்டோ அந்த நான் ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்பியிருந்தேன்ல. ஆமா சார். அந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப், அதை அந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க ஒண்ணு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கம்பேரிசன். strategy. Okay. என்ன பாதிதான் வருது ப்ரோ. அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஓடிசில பை பண்றாங்கன்னு சொல்றாங்க ப்ரோ. ஆப்டிமேக்கல் லெவல் ஆஃப் அது என்னது? ஓடிசினா
ஓடிசி டேரக்டா அந்த ப்ராஜெக்ட் கிட்டே போயிட்டு இவ்வளவு குவாண்டிட்டி வேணும்ட்டு வாங்கிடுவாங்க. புரியல. ஓடிசிலனா இப்போ நீங்க எதை சொல்றீங்க? ஓடிசினா இப்போ ஒரு ஒரு அந்த கிரிப்டோ ஒரு ஆல்ட் காயின் இருக்குன்னா ப்ரோ ஒரு அது ஓல்டிஸ்ல ஓகே, அது வேற டாபிக். ஆமா கண்டிப்பா அதெல்லாம் நேரமா ஏர்லியாவே பை பண்ணிடுவாங்க. ஐசிஓ விஷயம். அதான் ப்ரோ அது எப்படி அதுதான் சொல்ல நான் அவங்களோட லிக்விடிட்டியை நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க மார்க்கெட்டுக்கு. ஓகே ஓகே ப்ரோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்ட கல்லா கிட்டு போயிடுவாங்க. ஓகே ப்ரோ ஓகே ரைட். நான் இப்போ ஒரு பிடிஎஃப் வந்து குரூப்ல அனுப்பியிருக்கேன். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் ஒரு கம்பேரிசன். ஓகேவா? அது எல்லாரும் ஓபன் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுதுல? இன்னும் கொஞ்சம் பெருசாகிறோம். எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ. ஓகே ரைட். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் retail traders and institutional trader. Retail traders are capital level 1k to 10 lakhs. Okay, trading capital. So institutions அது மாதிரி பார்த்தீங்கன்னா 10 CR to 100 CR. ஸோ இதோட கம்பேரிசன் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்களோட ஆர்டர் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குவான்டிட்டி இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்ஸ்டியூஷன்ஸோட ஆர்டர் சைஸ் ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஸோ மார்க்கெட் டைப் லிமிட் சம்திங். அவங்களோட மார்க்கெட் டைப் நான் உங்களுக்கு ஐஸ்பர்க்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஐஸ்பர்க்னா என்னன்னு. நெக்ஸ்ட் TWAP இது என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆல்கோன்னா ஆல்கோவில் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ரோ எல்லாமே ட்ராப்னா டிசிஏ நினைக்கிறேன். டிசிஏ மாதிரி தான் அதுவும். அப்படியா? அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும். ஓகே நான் அது பார்க்கல ஆக்சுவலி, தெரியல. நான் பார்க்குறேன் ஆக்சுவலி என்னன்னு. அந்த ஆல்கோ நெக்ஸ்ட் ஒன்று சொல்லி டேப் அது பார்த்துக்கோங்க. ஓகே நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவங்களோட ஆர்டர் டைப் வந்து மார்க்கெட் லிமிட் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, வேற விஷயங்கள். அவங்க வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் எக்ஸிகியூஷன் இன்ஸ்டன்ட். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட ஆர்டர் டக்குன்னு மார்க்கெட்டில் இது பண்ணிடுவாங்க. பட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படி கிடையாது. ஷெட்யூல் ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாக அவங்க வந்து ஆர்டரை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஆல்கோ ஏஐ மூலமாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே ரேண்டமாக பை பண்ணியிருக்கோம். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸால மார்க்கெட் வந்து இம்பாக்ட் பண்ண முடியாது, பெருசாலாம் இம்பாக்ட் பண்ண முடியாது. லோ லிக்விடிட்டி இல்லாத இடத்துல வந்து அவங்க சின்னதாக இம்பாக்ட் பண்ண முடியும். பட் இன்ஸ்டியூஷன் வந்து மார்க்கெட் வந்து இம்பாக்ட் பண்ண முடியும் ரொம்ப ஹை. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்ம தான் மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி பார்ப்போம். பேசிக் சார்ட்ஸ். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக சிஸ்டமேட்டிக். புக் மேப் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக் மேப். ஹலோ, நான் இன்னொன்று இந்த நீங்க வந்து காயின் கிளாஸ் அங்கே எல்லாரும் யூஸ் பண்றீங்களா? காயின் கிளாஸ் ஆமா ப்ரோ அது அதுல ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று புதுசா ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஜெண்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம். Right now. அது ஸோ இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். நீங்க சும்மா நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது தான். இது நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல. இங்க அந்த ஒரு கேண்டில்ல பை அண்ட் செல்லிங் எல்லாம் எவ்வளவு எந்த அளவு நடக்குது அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். நீங்க பாருங்க. ஓகேவா? ஒரு கேண்டில் அந்த வேல்யூ எல்லாம் காமிக்கும். ஓகேவா? பாத்துங்க. அவங்க அந்த காயின் கிளாஸ்ல வந்து புதுசாட்டு ஒரு விஷயம் ஒன்று இறக்கிருக்காங்க, லெஜெண்ட்னு சொல்லிட்டு. அந்த லெஜெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு ஃபுட் பிரிண்ட் இந்த மாதிரி உள்ள ஒரு சார்ட். இதெல்லாம் முன்னாடி வந்து அந்த பேமெண்ட் கொடுத்து தான் பை பண்ணுவாங்க. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள். ஒரு லார்ஜ் ஆர்டர் வந்துன்னா அதை பாக்குறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரியும் சார்ட்ஸ் இருக்குங்க. இங்க இப்போ இண்டிகேட்டர்ஸ்ல போனா வரும் லார்ஜ் ட்ரேட். ஓகே ரைட். ஃபுட் பிரிண்ட், liquidity map. ஓகே, லார்ஜ் ட்ரேட். ஒரு கேண்டில்ல எவ்வளோ பையர்ஸ் எவ்வளோ செல்லர்ஸ் வந்திருக்காங்க, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு இது வந்து ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டியூஷன்ஸை ரொம்ப ட்ராக் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க.
அவனுங்க இப்படி தான் பார்ப்பாங்க. ஒரு கேண்டில் இப்படி பார்க்க மாட்டான். அவங்க புக் மேப்பு அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுட் பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு சார்ட். ஸோ எக்ஸாம்பிள் ஏன் காட்டினேன்னா, நான் வந்து அந்த பிடிஎஃப் உங்களை எடுத்துருந்தேனே. ஸோ இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பு பேசிக் சார்ட்லாம் போகும். பட் அவங்க வந்து பார்க்குறது புக் மேப்பு, ஃபுட் பிரிண்ட்டு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ட்ரேடிங் ஸ்டைல் வந்து டே ட்ரேட், ஷார்ட் டர்ம் ட்ரேட். ஸோ அவங்களோட இன்ஸ்டியூஷனோட ட்ரேடிங் மெயினாக ஸ்விங் ட்ரேட். ஸ்கேல்பிங்கை ரொம்ப பண்ணுவாங்க, ஸ்கேல்பிங் ரொம்ப பண்ண மாட்டாங்க. பட் மெயினாக ஸ்விங் ட்ரேட், பொசிஷன் ட்ரேட். ஏன்னா அவங்க ஒரு ஆர்டர் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அவங்க அந்த ஒரு பொசிஷன் ட்ரேடு இல்லைனா ஸ்விங் ட்ரேட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ நம்ம அதனால தான் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. நம்ம வந்து மெயினாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்விங் ட்ரேடு உள்ள தான் இருப்போம். நம்ம அந்த டே ட்ரேட் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டோம். பட் டே ட்ரேட் நமக்கு பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் வேணும்னா அப்புறம் அது ரெடி பண்ணி கொண்டு வரலாம். ஓகே ரைட். இவங்களோட மெயினாக இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அங்கே வந்து அவங்க வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மேக்ரோ, ஸோ ஸ்ட்ராட்டஜி, மேக்ரோ எக்கானமி இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நம்ம கோர்ஸ்லேயும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ரோ எக்கானமி எல்லாம் பார்க்குற ஒரு விஷயமும் நான் ப்ரொவைட் பண்ணோம் எப்படி பார்க்கணுன்னு. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து லக்கிலி நான் அந்த பார்த்துருக்கேன். அவங்க வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிடையாது, இன்ஸ்டியூஷன் தான் லிக்விடிட்டி ப்ரொவைடர். ஆக்சுவலி நானும் முன்னாடி வந்து தப்பாக தான் படிச்சிருந்தேன். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ப்ரொவைடரு, நம்ம தான் லிக்விடிட்டி ப்ரொவைடரு. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. இன்ஸ்டியூஷன் தான் லிக்விடிட்டி ப்ரொவைடர். அவங்க வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்ட வித்துட்டு போகணும், அதுதான் விஷயம். ஸோ உங்களுக்கு இன்னைக்குள்ள கிளாஸ்ல ஸோ ரொம்ப குழப்பியிருப்பேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஓகே, ஓரளவு இன்ஸ்டியூஷன் சொல்லி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது மைண்டில் கண்டிப்பாக பிரிண்ட் ஆகிருக்கும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. உங்களுக்கு அது மைண்டில் நல்லாவே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அவங்க எப்படி இன்ஸ்டியூஷன் ட்ரேட் எடுக்கும்போது என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட கேரக்டரும் ஓரளவு சொல்லியாச்சு. ரீட்டைல் ட்ரேடர்ஸோட கேரக்டரும் ஓரளவு சொல்லிட்டான். ஸோ இது உங்களுக்கு இன்னைக்கு இந்த தியரட்டி கிளாஸ் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்தா? ஆமா சார், இருந்து சார். எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்? இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட் எப்படி ப்ளே பண்றாங்கங்கிறது தெரிஞ்சிடும். கண்டிப்பா நம்ம வந்து டெக்னிக்கலா போகும்போது நிறைய விஷயங்கள் பார்ப்போம். பட் இன்னைக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி நீங்க கேள்வி போது என்ன மாதிரி ஃபீல் ஆகுது? இன்னைக்கு இவ்வளவு நாள் இருந்ததுக்கும் நீங்க இப்போ வந்து கேள்விப்படும் போது விஷயங்களுக்கும் எப்படி நீங்க அந்த ஃபீல் ஆகுது? அது ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? எனிஒன்? நீங்க இவ்வளவு நாள் மார்க்கெட்டை பார்த்த விதமோ இப்போ இங்க ஒரு விஷயம் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கற விதமோ எப்படி இருக்கு? ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஹலோ. நான் கொஸ்டின் அப்படி இப்படின்னு கேக்குறேன், எனக்கே தெரியல. ஓகே சொல்லுங்க. ஸ்டோரி. ஹலோ ப்ரோ, நம்ம இதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் ப்ரோ. ப்ராஃபிட் வந்து நல்லாவே எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டிடியூஷனை நீங்க வந்து ஃபாலோ பண்ணாதான் லாஸை மினிமைஸ் பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ. என்னன்னா நான் இன்னொன்னு சொல்றேன். இங்க வந்து எஸ்எம்சின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஓகே, எஸ்எம்சி ஐசிடி இன்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்றது எல்லாருக்குமே எல்லா ஸ்ட்ராட்டஜி நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம மட்டும் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. இன்னொருத்தவங்களை கண்டுபிடிச்சதான் நம்மளும் படிக்கிறோம். கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கோர்ஸ்ல, அவ்வளவுதான். பட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும்னா எல்லாருமே ஒன்றும் ப்ராஃபிட்டபிளா இருக்க மாட்டாங்க. எல்லாரோட மைண்ட் செட் தான் ஒன்று. ஒரு விஷயம் மைண்ட் செட், இன்னொன்று பேஷியன்ஸ், இன்னொன்று ப்ராப்பர் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் எடுக்க தெரியணும், அண்ட் சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக அவுட்கம் வரும். நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணாமல் நம்ம அவுட்கம் வந்து யோசிக்க கூடாது. அதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1னா நம்ம சிஸ்டம் கரெக்டாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பார்க்கணும். நம்ம சிஸ்டத்துக்கு எவ்வளோ வின்னிங் ரேஷியோ, எந்த அளவு வருது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது தெரிஞ்சாதான் இல்ல, இது உங்களை பத்தி, நம்மளை பத்தி, நம்மளோட சிஸ்டம், நம்மளை பத்தி நமக்கே தெரியணும் ஃபர்ஸ்ட்.
அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் எல்லாம் மெஷர் பண்ணணும், எவ்வளோ நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம். இப்போ நீங்க மார்க்கெட்ல என்னதான் இருந்தாலும் மார்க்கெட்ல ரிஸ்க் அண்ட் ரிவார்டு மட்டும் தான் இங்க வந்து கரெக்டா ப்ளே பண்ணணும். மார்க்கெட்ல இருந்து இப்போ நீங்க ஒரு 1000 ரூபா வைக்கிறீங்கன்னா 2000 ரூபா எடுக்க, 2000 3000 எடுக்க ட்ரை அந்த மாதிரி கொண்டு வரணும். 1:3 1:2. ஓகே, இது வேற டாபிக் ஆக்சுவலி, ரிஸ்க் ரிவார்டு. இது நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல எல்லாம் கவர் பண்ணலாம். பட் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட நம்ம மூவ் பண்ணி போகணும் பக்காவா. ஸ்டாப் லாஸ் வச்சு அது ட்ரேடிங் பண்ணும்போது ட்ரேடிங்கு வேற செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வேற செஷன்ல நான் எடுக்கிறேன். ஸோ இந்த செஷன்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தனா கேளுங்க. நீங்க கேட்கும் போது தான் எனக்கும் ஓகே, நானும் போய் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஏதோ தெரியலண்ணா, நான் நேரம் ஒன்று உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இன்ஸ்டியூஷன் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்மள மாதிரி இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு டவுட் இருந்து ஆனா அவங்க கேட்கல. அவங்க என்னன்னா எப்படி யோசிச்சாங்கன்னா, இன்ஸ்டியூஷன்னா ஒரு ஆளு, நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எப்படி அவங்க ட்ரேட் எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தங்க யோசிச்சீங்களா? யார் அது? ஹலோ, சரி ஓகே, நான் சொல்றேன். இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இன்னொரு இன்ஸ்டியூஷன்ஸ் டைரக்டா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டைரக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு உள்ள இதெல்லாம் கிடையாது. நம்மள மாதிரி எல்லாம் சும்மா ஃபோனில் அப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. பட் அப்படியே கம்யூனிகேட் பண்ணவும் கூடாது. ஆக்சுவலி இப்போ இந்தியாவில் உள்ள இன்ஸ்டியூஷன் படி செபி ரூல்ஸ் அது இதுன்னு எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ அங்கே நம்ம போயிட்டிங்கன்னா SEC அது இதுன்னு எல்லாமே நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களும் மார்க்கெட்டே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும் அவங்க பேசி கம்யூனிகேஷன் பண்ண. பட் அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுற விதம் வந்து சார்ட்ல தெரியும் அண்ட் வால்யூமில் ப்ரைஸ் ரியாக்ஷன் ஆகுறதுல. இங்கே தான் அவங்க வந்து ஒன்று சேருவாங்க. இதுல தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதே இருக்கு. ஸோ அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுல தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டாக ப்ராப்பராக ஃபைன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். நம்மளோட எக்ஸிக்யூஷன் அவங்களோட கம்யூனிகேஷன்ல தான். அவங்களோட கம்யூனிகேஷனில் நம்ம அப்சர்வ் பண்ணி ரிஸ்க் அண்ட் ரிவார்டை வச்சு நம்ம மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப பேஷன்ஸாக ட்ரேட் பண்ண முடியும். பேட் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். சும்மா ரேண்டமாக வந்து ஒரு டைமில் வந்து புல்லிஷ் கேண்டில் இப்படி இப்படின்னு பார்த்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ரொம்பவே பேஷன்ஸாக வெயிட் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். ஸோ வேற எனி டவுட்ஸ்? நான் பேசினா ரொம்பவே பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ரோ ஆக்சுவலா நீங்க இப்ப சொன்னது இன்ஸ்டிடியூஷன் பத்தி சொன்னது 100% ட்ரூ தாங்க ப்ரோ. சூப்பர். ஆக்சுவலா வந்து நாங்க வந்து ஒரு கிளைண்ட்டுங்க. அவர் பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு 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 ஃபாரம்ல வந்து அவரோட மேனேஜருங்க. அவர் ஃபாரம்ல வந்து அவங்களோட ஒரு வேல்ஸ் நீங்க சொல்ற மாதிரி இன்ஸ்டிடியூஷன் பிளே பண்ற மாதிரி ஒரு பெரிய ஃபாரம் வச்சுக்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து பர்டிகுலரா வந்து அந்த மேனேஜருக்கு மட்டும் சிக்னல் கொடுப்பாரு. அவங்க எங்க கூட ஒரு கிளைண்ட் டச்ல இருக்கறனால, ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து ஒரு கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுக்கறனால எங்க கூட டச்ல இருக்கிறாரு. நாங்க வந்து இம்போர்ட்ஸ் பண்ணி கொடுக்கறோம் அவருக்கு. இப்ப அவர் வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து சும்மா ஒரு 1-to-1 மீட்டப்ஸ் பண்ணும் போது இப்படி வந்து அவங்க உள்ள ஃபாரம்ல வந்து என்ன நடக்குதுன்னு அவர் சும்மா ஜஸ்ட் நம்ம எப்படி இப்போ கூகுள் மீட்ல வந்து ஷேர் பண்ணிக்கிற பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க மேனேஜர்கிட்ட ஷேர் பண்ணும் போது அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. ரியல் மணி ஐ மீன் நம்ம ஆல்ட் சீசன் எல்லாத்துக்கும் நம்ம வெயிட் பண்றோங்கிற பட்சத்துல எப்படி இருந்தாலும் ரியல் மணிங்கிறது உள்ள வந்து எப்ப இறங்கும், எப்படி பணம் இறக்கணும் அப்படிங்கிறது பிரைவேட்டா அவங்க வந்து வீக்லியோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ யாட்சி இருக்குது பாத்தீங்களா கப்பல்ல, அங்க வந்து பேசிப்பாங்களாமா. பேசிக்கிட்டு அவங்க இதுல மணி இறக்கணும் அப்படின்னு ஒரு டம்மியா இருக்கிற ஒரு காயின்ல இறக்கணும்னு நினைச்சாலுமே லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்களாமா அந்த காயின்ல. இப்படிதான் வந்து மார்க்கெட் வந்து மேக்சிமம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த இடத்துல வந்து ஆல்ட் சீசன் ஏன் ட்ரிகர் ஆகுறதுங்கிறது கேட்டதுக்கு என்ன சொன்னாப்ல, இந்த மாதிரி வந்து
அசட்ஸ்ல இருக்கிற காசுலாம் ரிஸ்கி அசட்ஸ்குள்ள ஃப்ளோ பண்ணுவாங்க. ஆமா. இப்ப மெயின் அசட்ஸ்ல இருக்கிற காசுலாம் வந்து ரிஸ்கி அசட்ஸ்குள்ள ஃப்ளோ ஆகும்போது ஆல்மோஸ்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தி பிடிசி எத்திரியம் ரிஸ்கி அசட்ஸ் தான் மத்த எல்லா ஓகே, கைண்ட்ஸுமே. ரிஸ்கி அசெட்ஸ்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த ஆல்ட் காயின் எல்லாம் கண்ணுக்கு படாது. பிட்காயின் தானே அது ரிஸ்கி அசெட்ஸ். பிட்காயின், எத்தீரியம். அது இப்ப வந்து டாப் 10 அசட்ஸ்ல வந்து பிட்காயின்ஸ் ஓகே. இருக்குது பாத்தீங்களா, குரூட் ஆமா ஆயில், ஆமா. கோல்டு, Yeah, இதெல்லாம் வந்து ஆமா. அசட்ஸாவே அவங்க கன்சிடர் பண்ணிட்டு வேல்ஸ் எல்லாம் ஒரு ஒரு ஆமா பார்ட்ஸ் ஆமா வச்சுக்கிறாங்க. ஆமா. ரிஸ்கி அசட்ஸ்னா எது கன்சிடர் பண்றாங்கன்னா மேக்சிமம் வந்து ஸ்டாக்ஸ், அதே மாதிரி கிரிப்டோ, கிரிப்டோஸ். இதனாலதான் வந்து ஒரு ஆல்ட் சீசனுங்கிறது ஒண்ணு பாக்குறோம். இதனாலதான் வந்து மணி ஃப்ளோ வந்து இப்ப ரீட்டைலர்ஸ் யாரு மணி இறக்கி இவ்வளவு பெரிய காட் கேண்டில்லாம் விழாது. ஒரு வேல்ஸ், ஒரு இன்ஸ்டிடியூஷனு ஸ்ட்ராங்கா இந்த ப்ராஜெக்ட் ஏத்தியே ஆகணும்னு மணி இறக்கும் போது ரீட்டைலர்ஸ உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு மாயை கிரியேட் பண்ணி கண்டிப்பா அதுதான் அட்ராக்ட் பண்ணி வர வைப்பாங்க. கண்டிப்பா அந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் வந்து ப்ராப்பரா வந்து உள்ள கொடுத்துட்டு அந்த ரேட் ரேஸ்ல வந்து யார் யார் மாட்டுறாங்களோ அவங்கள ப்ராப்பரா வந்து லிக்விடிட்டிய உள்ள அவங்க லிக்விடிட்டி எடுத்துட்டு இவங்க வெளில போயிருவாங்க. கண்டிப்பா, எக்ஸாக்ட்டா கரெக்ட் ப்ரோ. இதுதான் சூப்பர். லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க ப்ரோ. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வர வச்சு நல்லா பண்ணி வர வைப்பாங்க. அந்த டைமிங் மாறினாதான் ஆல்ட் சீசன் ஒண்ணு வரும். ஆனா ப்ரோ நான் அவரு ஆண்டோ ப்ரோ கிட்ட வந்து ஷேர் பண்ணேன். அவங்க எனக்கு நீங்க தான் ஆண்டோ. ஓகே, மெர்லின் நானே தான். ஆக்சுவலா அவரு வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஐ மீன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த காயின், பர்டிகுலர் காயின் அந்த டைம் சொன்னாங்க லிக்விடிட்டி இதுல இன்ஜெக்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ப்ராப்பரா இன்ஜெக்ட் பண்ணாங்க. 100x போட்டான். ஓகே, நீங்க அந்த இங்க பேசுறது அந்த மனோ அவர் தானா? ஆமா ப்ரோ, நான் தான். ஒரு விர்ச்சுவல் சொல்லிட்டு ஒரு 2-3 விர்ச்சுவல் புரோட்டோகால்ஸ். ஆனா அவங்க சொன்னாங்க ப்ரோ, இந்த மாதிரி யாருமே செக்டாரை பத்தி சொல்லவே இல்ல. ஆனா ஏஐ ஏஜென்ட்ஸ்னு ஒரு செக்டார் இருக்கும், அந்த செக்டார்ல நல்லா இன்ஜெக்ட் ஆகும். 0.004 வந்து இந்த காயின் பை எடுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது நவம்பர் 2024. புரியுது. அவங்க லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணோனையுமே வித்தின் 2 to 3 monthsலயே 100x டக்குன்னு போட்டாங்க. ஆனா ப்ராப்பரா நமக்கு வந்து ஒரு கெயின் பார்க்கணும் அப்படிங்கும் போது நம்ம சும்மா போட்டு ஒரு டபுள் ஆன வாட்டி கேபிட்டல் எடுத்த வாட்டி மீதி இருக்கிற அந்த ப்ராஃபிட் வந்து அப்படியே விட்டாலுமே $50 போட்டாலுமே அது ப்ராஃபிட் தாங்க. $50 என் ஃப்ரெண்ட்லாம் வந்து சும்மா $50 போட்டு ஒரு $2000 $3000 எக்ஸிட் ஆனா, நாங்களும் மேக்சிமம் பெருசா பிளே பண்ணல. ஒரு $50 to $100 போட்டு 100x என்னாச்சுங்க, அது $10,000 மேல ஆயிடுச்சு இல்ல. ஆனா அந்த அளவுக்கு நம்ம பிடிக்கணும்னு நெசசரி கிடையாது. பட் ஒரு சச்சைன்னா நமக்கு கிடைச்சது போதும் அப்படின்னு நாங்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா நாங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுல அவன் $4.5 4.25 சம்திங் போனான். அது வரைக்கும் போனான். அப்பதான் ரியல் மணியோட பவர் என்ன, ரியல் வேல்ஸோட பவர் என்னன்னு தெரிஞ்சிச்சுங்க. அவங்க நினைச்சா ஒரு காயினை ஏத்தலாம், அவன் நினைச்சா. ஆனா ஓம் மந்த்ரா சொன்னாங்க, ஓம் மந்த்ரா அவ்வளவுதாங்க டிராப் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுல இருந்து ஒரு 1 month ஆச்சு. பட் அதுல இருந்து லிக்விடிட்டி சக் பண்ணி எடுத்துட்டாங்க. $7 இருந்து 0.3 வந்துருச்சு. ஆமா. ப்ராப்பரா அவங்க, ஆனா அவரு கூட கொஞ்சம் அந்த டச்ல இருக்கறதுனால கொஞ்சம் நமக்கு என்னன்னா ப்ரோ, அந்த கான்டாக்ட்ஸ் நம்ம இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு நம்ம குரூப் ஆஃப் பீப்புள் வச்சு கான்டாக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பரா எல்லாரும் சேர்ந்து சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு. ஏன்னா யாருக்கும் மணி வந்து கொடுக்க போறதுக்குள்ள யாரும் யாருகிட்ட இருந்து வாங்க போறது கிடையாது. அவங்க ஓன் ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்து நமக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா இந்த மாதிரி உள்ள நம்ம டிஸ்கஷன் நம்ம தனியா கூட நீங்க யாராவது கேட்டுட்டு லைவ் மீட் போட்டு பேசலாமா. யாராவது வில்லிங்ல வந்தீங்கன்னா ஓகே, நம்ம ஒரு டைம்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு துபாயிலயும் சரி, மலேசியாலயும் சரி, இந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் அவங்க சர்க்கிள்ல இருக்கு. இப்ப சரஸ்னு ஒரு காயின், SAROSன்னு ஒரு காயின், அதுவும் வந்து லிக்விடிட்டி வரும், எப்ப வரும்னு சொல்லலாம் அவங்க. ஆனா நான் 2024 மார்ச்ல வந்து அது வந்து இது பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 6 month வந்து